ஹாய் ஹலோடா நான் உங்கள் ஆஷி. என்னால் ஜிமின்க்கு பர்த்டே ஒன் ஷாட் இன்றைக்கி போட முடியுமா என்னன்னு தெரியல. பட் ட்ரை பண்ணுறேன். தெரியும் ஓல்டு வீடியோலாம் போட மாட்டீங்கன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக நான் போடுறேன் ப்ளீஸ் கொஞ்சம். இதுவும் இன்னொரு ஜேகேக்கு அது போட்டேன்னா கண்டிப்பாக பழசு தான் போடுவேன். அதுக்கடுத்து நான் சீரியஸாக நான் போட மாட்டேன் புதுசாக. ஓகேவாடா? அரேஞ்ச் மேரேஜ் இருக்குல்லடா ஜிமின், அது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பாட்டு செகண்ட் பாட்டு எனக்கு ஸ்ட்ரைக் கொடுக்குறான். அதனால நான் என்ன பண்ணுறேன்னு தெரில. லாஸ்ட்டு ஃபைனல் பார்ட் கேட்குறீங்க. எப்பயாவது ஒரு நாளைக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸ்டோரி எல்லாம் மறந்துருச்சு. இது உங்களுக்கு பிடிக்கும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கடா. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டுருங்க. டேய் மச்சா ஜானு, என்னடா? டேய் காலேஜே சும்மா பங்கமா இருக்குடா. பெரிய காலேஜ்டா மச்சான். அதான் நம்ம ஜிமினா சொன்னானா, டேய் பச்சா இந்த காலேஜில் தான் படிக்கணும்னு. ஆனால் எங்கடா ஆனக்கானா? டேய் அவன் விஷ்ணுவை கூட்டிட்டு வரேன்னு சொன்னான்டா. ஆமால்ல, விஷ்ணு வீட்டுக்கு தானே இருக்கான். அச்சா இல்ல போமா இல்ல அச்சானுக்காண்டி வெயிட் பண்ணுவாமாடா. ஏய் புது காலேஜ்டா, வேணாம் ராகிங் பண்ணுவாங்க. ஐயோ ஆமா மச்சான், நம்ம ஜிமினா தான் சும்மா பங்கமா பண்ணுவான். அவனோட தான்டா போகணும். எல்லாத்தையும் ஏதாவது பண்ணிடுவாங்க. எனக்கு கொஞ்சம் பயம் மச்சான். ஏன்னா இந்த காலேஜில் ராகிங்லாம் பையனோட கேர்ள்ஸ் தான் சும்மா பஜாரி மாதிரி இருப்பாளுகளாம். அதுவும் ராகிங்னா பையனை கூட விட மாட்டாளுகளாம் மச்சான். ஜட்டியோட காட்டி விட்டுருவாளுகளாம் அப்படின்ட்டு சாமம்மா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன் மச்சான் என்னடா சூப்பர் சூப்பர் பீரா உள்ள போகுது மச்சான். டேய் கொஞ்சம் வாய முடியாடா, வந்தன்னைக்கே வா. ஏய் நீ வேணா பாடா. அங்க பாரு தலைவரி கோலமாலாம் போட்டி. நான் மச்சான் அந்த ட்ரெஸ்ஸு நான் போடாமையே நல்லா தான் இருக்கும் போல. டேய் ஸ்கூலில் இது காலேஜ்டா மச்சான். காலேஜ் தான் மச்சான். எதுவுமே கண்டுக்க மாட்டாங்களாம். கிஸ் அடிக்கலாமா, கட்டி பிடிக்கலாமா, மேட்ரு கூட பண்ணலாமா, அந்த மாதிரி காலேஜ்னு சொன்னாங்க. அதான் மச்சான் நம்ம மச்சான் கரெக்டாக கண்டுபிடிச்சி அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்து நம்மளுக்கு சேர சொல்லியிருக்கேன். என் அப்பன் கேட்டான் மச்சான் அப்பையும், என்னடா அங்கே இருந்து காலேஜில் இல்லாமல் இங்கே வந்து சேர சொல்கிற அப்படின்னு. அந்த எப்பா நல்லா படி அந்தாண்டா மச்சான் என் அப்பன்ட்ட, ஏ தகப்பா அங்கெல்லாம் உன் பையன் படித்தா அரியரோட இருப்பான்டா, இங்கே படித்தா தான் அரியரே இல்லாமல் கிளியர் பண்ணு அப்படின்னு சொன்னேன். என் அப்பனும் புள்ள படித்தா போதுன்ட்டு சேர்த்து விட்டான் மச்சான் அப்படின்ட்டு ஜானுட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன மச்சான் டைம் வேற ஆகிட்டு இருக்கு மச்சான். டேய் ஏன் மச்சான் வாரான்டா. என் மச்சான் என்னடா நடந்து வரான். அவன் பைக்ல சும்மா அங்கம்மா வருவான். ஸ்கூலுக்கே பைக் கொண்டு இருக்கிறதுனால என் மச்சான் பைக்கோட வருவான். ஏன்னாடா ஃபர்ஸ்ட் நாள் காலேஜுக்கு வர்றான் பைக் இல்லாமல் நடந்து வரான். ஐய ஒருவேளை மச்சான் புதுசா எதுவும் பிளான் பண்ணிட்டானா என்ன? சும்மாறா அவன் சும்மா இருந்தாலும் நீ. டேய் அங்கே பாடுறா மச்சான் ஜானு, வரத பாடுறா. சடாப்பட்டிக்கு கண்ணாடி போட்ட மாதிரி வரான்டா. ஜானு சாம அவன் காலையிலே ஒரு மாதிரி கிக் பண்றா. வலிக்குதுடா. ஜான் ஜிமினா என்னடா அது? என்னடா மச்சான் பார்க்க என்னமோ பழம் மாதிரி வர்ற. பழமா அப்படி நல்லா தெரியுதாடா என்ன? மச்சான் அப்படிதான்டா தெரியுது. என்னடா ஃபர்ஸ்ட் நாள் காலேஜுக்கு இப்படி வர? சரி வாடா வாடா. ஐயா விஷ்ணு நீ என்னடா ஹேர் கட்லாம் சும்மா பங்கமா இருக்கு. டேய் மூடுறியாடா நீ? ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கடா இந்த மூடுறியா திறக்கிறியான்னு. அப்படின்னா 4 பேருமே மச்சான் ஒத்த தடவை கால் எடுத்து வைக்க போறோம். டேய் நான் மாமியா வீட்டு கடை போறோம் மச்சான். மாமியா வீடு தான்டா அது. உள்ள இருக்கிறதெல்லாம் மருமலுகடா. ஆனால் வாய்க்கு ஒன்றும் குறைச்சல்லடா. நான் மச்சான் பண்றது. ஐயோ பாடுறா என்னென்ன அழகழகான பொண்டாட்டிகளா இருக்காளுங்க. டேய் கழிஞ்சிருவாயி. சாரா மச்சான் இன்னும் நீ சூஸ் பண்ணல. அதான் மச்சான் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. சாம்பமாவெல்லாம் கண்ணை முடிக்கிட்டு கால் எடுத்து வைக்கிறான். ஃபர்ஸ்டே ஒரு பொண்ணை உஷார் பண்ணணும் அப்படின்னு. என்னடா வேண்டிட்டியா? ஐயோ மச்சான் கண்டுச்சிட்டியா? தான் பச்சா தெரியுதாடா மச்சான் அங்க பாடுறா. மச்சான் இங்க பாடுறா. டே மச்சான் முன்னாடி பாடுறா. முடிக்கிட்டு கீழே பத்தோடா. என்னடா இப்படி பேசுற? ஜானியா பேசுறது? நான் நாளா பேசுறேன். டேய் சும்மா இருக்க மாட்டேடா. ஏய் அவன் என்னடா வாய மூட்டவே மாட்டான். நீயும் பாடா. இதான் கொஞ்சம் எனக்காண்டி வந்த. டேய் அது காலேஜ் இல்லடா ஸ்கூல்ல இருந்துச்சு. ஆனா அது அப்படி இல்லடா. டேய் வாய மூட்டு வரையாடா. இன்னைக்கு தாண்டா வாய மூட்டு வாடான்னு சொல்லியிருக்கீங்க. அடிச்சும்மா வாய மூடு இல்லாம அதை மூடு சொல்லி நான் எதை மூடுன்னு தெரியும். அரே கலப்பமா இருந்துச்சுடா. இருக்கட்டும்டா. ஏன்டா பைக் இல்லாம வந்த? சும்மாதான். நீ பைக் இல்லாம வர மாட்டியடா. டேய் போய முட்டுடா. அச்சாச்சி மீனா அங்க பாடா. இதெல்லாம் ட்ரெஸ்ன்னு சொன்னா என் மனசு ரொம்ப வலிக்குதுடா. இதெல்லாம் கேட்டுக்கடா ட்ரெஸ்ஸே போட்டு வராளுங்க. சும்மா கழட்டிட்டே வரலாம்ல. பரவாயில்ல மச்சான். அதுதான் மச்சான் காலேஜ்னாவே பசங்க படிக்கணும்னாவே அதுக்காண்டி பாஸ் பண்ணிட்டு வருவாங்க போல.
இந்த மாதிரி பிகரை பார்க்கறதுக்கு உனக்கு எப்படா தெரியும் இந்த காலேஜ் தான் செம்மையா பங்கமலை காலேஜ்னு சர்ச் பண்ணி பார்த்தேன்டா இதெல்லாமா சர்ச் பண்ணுவாங்க நான் ரூல்ஸுக்கு எதில் அதிகமாக போடுறாங்களோ அதில் தான் மச்சான் எல்லாமே இருக்கும். அதான் எனக்கு தோணுச்சு. அதான் இதில் அப்ளிகேஷனும் போட்டால் அவங்களே சேர சொன்னேன். சரி மச்சான், எங்க நீ இருக்கிற இடம் தான் எங்களுக்கு ஜல்சாவும் குலாச்சாவும். பல்லும் இருக்கட்டும் புத்திக்கிட்டு வரியா? டேய் மஞ்ச சட்டை ஒன்னத்தாண்டா. டேய் டோப்பர் தலையா மச்சான், யாரோ என்ன கூப்பிடுற மாதிரி இருக்குடா. சாமி மோன திரும்பி பாக்குறான். என்னவா? ஒன்னத்தாண்டா. என்ன ஒரு அக்கா கூப்பிடுதுடா. விஷ்ணு ஜானு ஜிமினும் பாக்குறான். என்னடி இவனை கூப்பிட்டா எல்லாம் திரும்பி பாக்குறாங்க. கேங்கா இருப்பாங்கடி. ராகிங் போலடா. ராகிங் என்னடா மச்சான்? எனக்கு தெரியாது. தெரியாது. அதான் சத்தியமா தெரியாது. ஏய் மூத்த போடா. அதான் கூப்பிடுறாளுங்கல்ல. மச்சான் நான் மட்டுமா? டேய் வாங்கடா அப்படின்ட்டு சாமம்மா பின்னாடியே அப்படி பின்னாடியே நடந்து போறாங்க. என்னடி ஒருத்தவனை கூப்பிட்டா 4 பேர் சேர்ந்து வராங்க. என்னடி நம்ம இருக்கிற மாதிரி தான் அவங்களும் போல தோணுதான். முன்னாடி இருக்கான், பின்னாடி தான் அவங்க எல்லாம் இருக்காங்க. இவங்க பூரா பயப்படுவாங்க போலடி. அதான் பின்னாடி போய் மறைஞ்சுக்கிறாங்க. ஏண்டி பயப்பட்டா இந்த ஒயன் விட்டுருவாளா என்ன? அது சரிதான். நீ என்னைக்கடி விட்டுருக்க? டேய் இவடா. ஐயா என்னவா? ஒன்னத்தாண்டா. என்னடா ஒன்ன கூப்பிட்டா இவங்க எல்லாம் பின்னாடி வராங்க? ஏதா என் ஃப்ரெண்டுக்கா. ஃப்ரெண்டுன்ற ஏன்டா உனக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க? மச்சா என்னடா? ராமுவை பின்னாடி பாக்குறான். பார்த்தா பின்னாடி தான் இருக்காங்க. ஏய் சரியான பயந்தவங்க போலடி. நல்லா மாட்டிக்கிட்டாங்க ஓயன். மாட்டிக்கிட்டாங்கல்ல. இனி இந்த ஓயன்ட்ட இருந்து எப்படி தைப்பிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஏகா எங்களை பார்த்து என்ன நினைச்சா நீ? என்னடா பால்வாடி தானே நீங்க? ஏகா பால்வாடியா? நாங்க என்ன பால்வாடி பசங்க மாதிரியா இருக்கோம்? இந்த பால்வாடி ட்ரெஸ் மாதிரி என்னடா மஞ்சள் கலர் ஜிங்குச்சா? ஏகா பேஷன்கா. இப்பதான் ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. என்ன வந்துச்சு? ட்ரெண்டிங்கா? ஓ ட்ரெண்டிங்காடா அப்படின்ட்டு ஒயன் வந்து சாமனோட காதை பிடிச்சி ஒரு மாதிரி திருக்குறா. ஐயோ மச்சான். என்ன மச்சானா? டேய் என்னடா எல்லாம் அம்மா அப்பான்னு கத்துவாங்க, நீ என்னடா மச்சான்னு கத்துற? ஏகா என் மச்சான் யாருன்னு தெரியுமா? உன் மச்சான் யாருடா? என் மச்சான் ஜெமீன்கா. அவன் எந்த பால்வாடியில சேர்ந்தான்? நீ என்னக்கா அவனா பால்வாடின்ற? மச்சான் அவனுக்கே டஃப் கொடுப்பான் தெரியுமா? எவ்வளவு பெரிய பெரியடா? என்னடா கத்துற? ஒண்ணு இல்லக்கா. சொல்லுடா என்னடா சொன்னது? நீ ஜிமின் சொல்றிய? உன் மச்சான் யாருடா சொல்லு. இது எந்த பால்வாடி இந்த சோடா அப்படின்னு பாக்கலாம். இக்கா நீ என்னக்கா வர வர ரொம்ப ரொம்ப பேசுற என் மச்சான். ஐயோ என்னடா? என்னடா அப்பப்ப கத்திக்கிட்டே இருக்கா? ஒண்ணு இல்ல. ஐயோ ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க போலயே. சொல்ல போறியா? போய் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விட்டு அந்த போறான் பாரு. மாதிரி உன்னை போவிடுவா. என்னக்கா? இக்கா இல்லக்கா ஜட்டியோட போறான். என்கிட்ட வாய் பேசினா அதான் ஜட்டியோட அனுப்பிவிட்டேன். எப்படா குழந்தை பருவமா இருக்கானா? இதுதான் பால்வாடி. நீயும் பால்வாடி மாதிரி தான் இருக்க. என்ன ட்ரெஸ் போட்டுக்க. கழட்டு. ஏதா அப்போ ஃப்ரெண்டு மச்சான காட்டுறா. அந்த எந்த பால்வாடி? ஓ இதுக்குள்ளதான் இருப்பாங்களா என்ன? தாலுடா நான் பாக்குறேன் அப்படின்ட்டு ஓயின் தள்ளி விட்டு ஜிமின் ஹெட் டவுன் பண்ணிருக்கான். என்ன மஞ்ச சட்டை இந்த 3 பால்வாடியில ஜிமின் பால்வாடி யாரா? ஓ இவனடா. ஏக்கா அது ஜான் அக்கா. அடியில சிங்கம் மாதிரி அப்படியே ஹெட்ட டவுன் பண்ணி சும்மா போஸ் கொடுத்து நிக்கிறானா அவன் தாக்கா என் மச்சா ஜிமின். ஓ இந்த நடுல நிக்கிற ஒயிட் பால்வாடியாடா? என்ன ஒயிட் பால்வாடியா? ஹாட் பால்வாடிக்கா. என்ன அப்படின்ட்டு நீங்க சாமாவனை பார்த்து லுக்கு விடுறீங்க. என்ன லுக்குக்கா? என் மச்சான் லுக்கு விட்டா எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? ரொம்ப வர பேசுறாண்டி. நீங்க 3 பேர் கூட அமைதி இருக்காங்க. நீ என்ன அமைதியாதாக்கா இருப்பான் மச்சா ஜிமின்கா. அவன் பார்க்கத்தான் அப்படி இருப்பான். அவனை பத்தி உனக்கு தெரியாது. ஸ்கூல்லயே ஜிமின் ஹெட்டை தூக்கி ஒரு மாதிரி அழுதுகிட்டு சரிக்கா உங்களை பார்த்தா டான் மாதிரி இருக்கு. இந்த காலேஜ்லயே நீங்க வைக்கிறதா சட்டம் அதாவே தெரியுதுக்கா. ஆமா மகி கட்டா சொல்றல. ஆமாடி விஷ்ணு. ஆமாக்கா அவ எது சொன்னா நம்பாதீங்க. பாருங்கக்கா நீங்க ஏதோ ராகிங் பண்றீங்கன்னு தெரியுது. நீங்க சொன்ன மாதிரி நான் பால்வாடி தாக்கா. என் பேர் ஜிமின் மட்டும்தாக்கா. ஜிமினா ஏடா அக்கா அவன் எது சொன்னாலும் நம்பாதீங்கக்கா. எந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் பண்ணுவேன்க்கா. மச்சா ஜிமினா. ஏண்டா பால்வாடி மஞ்ச சட்டை என்ன உன் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னா
நான் பார்த்தோன்னா பம்மி தலையை ஹெட் டவுன் பண்ணுறான். மச்சா ஜெமினா வந்த அன்னைக்கே ஏதோ பிளான் பண்ணிட்டியாடா? முன்னாடியே சொல்லியிருந்தா நானும் அப்படி நடிச்சிருப்பேன்ல. இப்போ 3 பேரும் நல்லா இருக்கீங்க, என்ன மாட்டி விட்டீங்களேடா. சாரிக்கா, அப்படிதான் 3 பேர்த்தையும் மாட்டி விட்டு நல்ல மாதிரி ஆயிடுவாங்க்கா. ஸ்கூலில் கூட அப்படித்தாக்கா நாங்கள் மாட்டிக்கிட்டோம். ப்ளீஸ்க்கா விட்டுருங்க. ஏண்டா ஹெட்டை டவுன் பண்ணி இப்படி பேசுகிற? எங்க உன் மூஞ்சியை கொஞ்சம் காட்டு. எந்த பால் வரல பிடிச்சுன்னு பார்க்கலாம். ஜெமீன் நிமிர்ந்து பார்க்குறான். நீங்களும் பார்க்குறீங்க. என்ன மஞ்ச சட்டை இந்த ஜிமின் பால்வாடிக்கு இவ்வளோ பந்தாவாடா? அவனை பாரு, சோடா புட்டி மாதிரி. ஒயிட் ஷர்ட்டுக்கும் பிளாக் பேண்ட்டுக்கு எப்படி தெரியுமா இருக்கு? பால்வாடி படிச்சு குட்டி கொஞ்சம் இப்பதான் ஸ்கூல் போற மாதிரி இருக்கா. பரவாயில்லடா, ஷர்ட்லாம் இன் பண்ணியிருக்கா. ஏய் மாஹி, அதறி. எதடி? அதாண்டி. ஏய் நிறைய இருக்கு, எதை கேட்குற? ஐயோ, லப்பர் பேண்டா? இல்லை. ஏய் பட்டர்ஃப்ளை கிளிப்பாடி? இல்லை. ஏய் பூவாடி? ஐயோ மாகி, இந்த லாலிபாப் எடு. நீங்கள் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் ராகிங்களடா. என்ன பண்ணியிருக்கீங்கன்னா கிளிப்பு, ஹேர் பேண்டு, பூவு, லப்பர் பேண்ட், லாலிபாப் இந்த மாதிரி திங்ஸ் நிறையா வாங்கி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் ராகிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு லாலிபாப் எடுக்கிறா. இதா ஏய் பொண்ணு மட்டும் எடுக்கிற, இங்கே 4 பேபி இருக்காங்களே. அச்சாச்சு வேணுங்கடா, அசியப்படுத்துது. எடு அப்படின்ட்டு அவளும் 4 லாலிபாப் எடுக்கிறா. ஒன்று பேச்சு இதுடா அக்கா அக்காட்ரா அப்படின்ட்டு அவனோட லிப்ஸில் வச்சுடுறீங்க. அவன் வாயில் வச்சிருக்கான். அப்படித்தான் ஜான் விஷ்ணுக்கு. இந்த ஜிமின் பால்வாடி இருக்கான்ல, ஏய் அந்த பிங்க் கலர் லாலிபாப் இருக்குல்ல அது எடுத்து. ஏய் அது எனக்கு ஃபேவரட் ட்ரீ. சனியம் அப்படி சொல்லி உங்களுக்கு வாங்கி தரேன் கொடு. அவளும் கொடுத்துட்டு இது வச்சிரு, யாருக்காவது யூஸ் ஆகும். ஜான் விஷ்ணு தோனி எல்லாம் மாற்றி மாற்றி பார்க்குறாங்க. அவங்க இங்கே வாயில் லாலிபாப் இருக்கு. ஏய் மஞ்சு சட்டை எவ்வளோ அழகா இருக்க, எதுக்கிட்ட அழுதுகிட்டு இருக்க? ஏகா எல்லாம் எங்களக்கா பார்த்துட்டு போறாங்க, அசிங்கமா இருக்குக்கா. டீ அவங்கெல்லாம் குழந்தைய சாப்பிடுது அப்படின்ட்டு எப்படி ஹாப்பியா சிரிச்சுட்டு போறாங்க தெரியுமா? உனக்கு எப்படி தெரியுது? எங்களுக்கு கேவலமா இருக்குக்கா. வாய் பேசின லப்பர் பண்ண எடுத்து போட்டு விட்டுருவேன். 2 பக்கத்து நல்லா முடி அதிகமா இருக்கு. வேணாக்கா. மாஹி அதறி. அக்கா வேணாம் வேணாம், வாய் ஓவரா பேசிட்டு இருக்க. ஏய் அந்த 2 லப்பர் பண்ணிட்டு அந்த கருப்பு போட்டுருக்குலடி, அதுவும் அந்த பவுடர் டப்பா விடு. அது பவுடர் டப்பாவா? அக்கா நான் ஒன்று குழந்தை இல்லைக்கா. அப்படின்னா வாயை மூடிட்டுரு. ஐயோ எல்லாம் காலை கொடுமை. இவன் பேச்சை கேட்டு இந்த காலேஜில் சேர்ந்தல எனக்கு வேணும். முன்னாடியே போயிருந்தாலும் கொஞ்சம் அசிங்கமாக போயிருக்கு. என் கூட வந்து மொத்தமாக கேவலமாக போகுது. அங்கே பாரு கேவலமாக பார்த்து சிக்கிறாளுங்களே. ஏய் என்னடா பார்த்து உடம்பிக்கிட்டு இருக்கா? ஏக்கா ஒன்றும் இல்லைக்கா. இந்த லாலிபாப்பை ஓப்பன் பண்ணிட்டு ஜிமினை பார்க்குறீங்க. ஏய் மாஹி இங்கே பாடி, இந்த ஜிமின் பால்வாடி இருக்கான்ல, சோடா புட்டி கண்ணாடி வச்சுக்கிட்டு லிப்ஸ் பாடி. இது என்னடா இது நல்லா கேர்ள்ஸ் லிப்ஸ் மாதிரி வச்சிருக்கடா அப்படின்ட்டு அவன் லிப்ஸை போட்டு ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. நல்லா பிங்காக வச்சிருக்கல மாகி. எனக்கு தெரிஞ்சு இவன் தம் அடிக்க மாட்டான் போல. ஏன்னா இந்த படிக்கிற பையனே நல்லா தம் அப்படி இப்படின்னு குடிப்பான். இது நல்லா பிங்காக இருக்கனால சொன்ன மாதிரி சோடா புட்டியாக தான் இருப்பான் போல. நான் மச்சா தம் அடிக்க மாட்டானா, எழுத்து முஞ்சிலே விடுவாங்கக்கா. இதே பழைய ஜிமினாவே இருந்தா இழுத்து பிடிச்சி நச்சுன்னு கொடுத்துருப்பான் லிப்ஸ்லயே. என் மச்சானை பற்றி இன்னும் தெரியாம நீ விளையாண்டுக்கிட்டு இருக்கக்கா. அவன் அமைதியா இருந்தாவே ஏதோ சமூகம் பெருசா பண்ண போறான், பின்னாடி அட்டப்பட போற அப்படின்ட்டு மைண்ட் வாய்ஸ்ல பார்த்துக்கிட்டே இருக்கான். நீங்க அந்த லாலிபாப் எடுத்து பிச்சிருப்பீங்க. அதை எடுத்து ஏய் பால்வாடி காட்டு. இன்னும் அவன் மவுத்தை ஓப்பன் பண்றான். அவன் பிங்க் கலர் லிப்ஸ்க்கு பிங்க் கலர் லாலிபாப்பை வச்சுடுறீங்க. இப்போதான் சூப்பரா இருக்கு. நீங்க 3 பேர் நல்ல பையங்களா இருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு லாலிபாப். ஏகானா இருடா, உனக்கு இன்னொன்று இருக்கு. என்ன இன்னொன்று? ஏகா வேணாங்கா. இல்லை இல்லை, இவங்க 3 பேர் எப்படி அமைதிருக்காங்க, நீ மட்டும் எதுக்கிட்ட பாய் பேசுற? ஒருவேளை இந்த ஜிமின் சோடா பற்றி சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் நீதான் காரணமா இருப்பா போல. ஏகா அப்படிலாம் இல்லைக்கா, நான் ரொம்ப நல்ல பையன்க்கா. ஓ அப்படி நல்ல பையனா? ஆமாக்கா, ரொம்ப ரொம்ப நல்ல பையன்க்கா. அப்போ நீ என்ன பண்றேன்னா டெய்லி என்னை பார்த்து குட் மார்னிங் சீனியர் அப்படின்ட்டு டெய்லி எனக்கு வந்து ஸ்கூலா என்னோட கிளாஸில் நீ வந்து அட்டெண்டன்ஸ் போட்டு தான் போகிற. சரிக்கா, பட் அங்கே கிளாஸ் எதுவும் தெரியாதே. பி செக்ஷன் தேர்ட் இயரா? தேர்ட் இயராக்கா? ஏன் பார்த்து தரலையா? தெரியுதுக்கா. மூடிக்கிட்டு 3 பேருமே போங்க. என்னது மாடிக்கிட்டா? டீ லாலிபாப்பை சப்பிக்கிட்டே அப்படியே போங்க. சரிக்கா.
ஏய், நீங்க 3 பேர் இவன் கூட சேராதீங்கடா. நீங்க 3 பேரும் ரொம்ப நல்ல பையங்களா கியூட்டா இருக்கீங்க. அதுலயும் ஜிமின் குழந்தை ரொம்ப கியூட்டா இருக்கு. ஆனாக்கா கியூட்டு. அவனை பத்தி எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நலன்ட்டு போயிருக்காக்கா. நினைச்சா ஜிமின் போலாமா? பாய் சீனியர். தேங்க்யூ சீனியர். எதுக்குடா? இல்லை, லாலிபப் இப்படி வச்சு விட்டீங்களே அதான். சரி சரி போட போட அப்படின்ட்டு அவன் ஷோல்டர் ஒரு மாதிரி டேப் பண்ணி பிடிக்கிறீங்க. ஆனால் ஜூனியராக தாண்டா இருக்கா, கொஞ்சம் ஹைட்டாகவே இருக்கா. போ போ. அப்புறம் பால்வாடி. ஜிமின் ஒன்று தாண்டா. அக்கா, நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், இவன் கூட சேராத. ஆ ஆ சரிக்கா. இனிமாயி நல்ல பையங்களா இருக்காங்கல்ல. ஏய் லூசாடி, என்னை பார்த்தாவே ஒரு மார்க்கமாக இருக்காங்க. ஹேய் ஆமாடி, நல்லா ஸ்கூல் பையங்கமாக இருக்காங்கல்ல. பாரு ஹேர்லாம் என்ன அதிகமாக இருக்கு. அம்மா நல்லா குழந்தை மாதிரியே வளர்த்துட்டாங்க போல. வேன் என்னடி? ஏய் சுமாரி. ஏய் அங்கே வராங்க பாரு. ஜானு இவன் மேட்சை கேட்டு என் அப்பாட்டெல்லாம் சொல்லி இந்த காலேஜில் சேர்ந்தல எனக்கு வேணும், இன்னமும் வேணும்டா. மச்சான் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு நினச்சி இந்த காலேஜில் சேர்ந்தா நான் அசிங்கப்படுத்து. பாரா லாலிபப்புடா, நான் எவ்வளோ சொல்கிறேன் பாரா அவன் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. வாடா வாடா, என்ன வாடா வாடா பாடா. அந்த அக்கா என்ன எவ்வளோ கேவலமா பேசுது பாத்தியா? நான் என்ன பால்வாடியாடா? நான் என்ன 5 கிலோ சிங்கிச்சா மாதிரி இருக்கணும். அண்ணே எவ்வளோ புகழ்ந்து அப்படி என்ன கிட்ட பேசினா கடைசியில் என்னவே அசிங்கப்பட்டுட்டியாடா இந்த அக்கா முன்னாடி. மச்சா சம்பவமான ஃபர்ஸ்ட் நாள் காலேஜில் நம்ம தான் கட்டிக்க கூடாதுடா. ஃபர்ஸ்ட் காலேஜ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி இருக்கானு யாரடா? அதான் இப்போ என் லிப்ஸ்ல மல்லிப்பூ பச்சால அச்சா அது சீனியர் ஆயிக்காடா. அவ தாண்டா லிப்ஸ புட்டுகளை இழுத்த பிடிச்சு நான் கூட ஒருத்தன நினைச்சேன் கிஸ் அடிச்சிருப்பானு. அந்த அக்கா சொன்ன மாதிரி பால்வாடி மாதிரி இருந்தியா மச்சான். இந்த பால்வாடி என்ன பண்ணணும் தெரியாதுல்ல. அச்சா என்ன பண்ண பாரு. இருடா இரு. இந்த பால்வாடி கூடிய சீக்கிரத்துல குட்டி பையன் ஸ்கூல் பையன் சொன்னால, இந்த ஸ்கூல் பையன் வேணாம் மச்சான். ஏன் மச்சான் அந்த அக்கா பாரு, பின்னாடி திரும்பி பாரு அந்த அக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. நீங்க ஒரு பையனை இழுத்து அவளுக்கு ரெட்டச்சடை போட்டு ஹெட்ல பெரிய பொட்டா வச்சு பவுடர் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பாத்தியாடா ஜிமினா, இந்த நிலைமைதான் எனக்கு வந்திருக்கு. பாத்தியா இதெல்லாம் நம்மளுக்கு தேவையாடா? எனக்கு என்னமோ இந்த அக்கட்ட கொஞ்சம் பார்த்தே இருக்கணும் போல மச்சான். டேய் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என்னடா அந்த அக்கா பார்த்துட்டு நீ வாட்டுக்குள்ள திரும்பி போற? என்ன பண்ண சொல்றேன்? ஆனாண்டா டே, எனக்கு என்னமோ அந்த அக்கா கொஞ்சம் வில்லங்கம் பிடிச்ச அக்கா மாதிரி இருக்கும் போலடா. ஓ அப்படி சொல்ற சாமான. ஆனா அவளை விட நான் வில்லங்கம் பிடிச்சவன். என்னை பத்தி அவளுக்கு தெரியாதுல்ல. போக போக பாப்பா. என்ன சொன்னா? என்ன பால்வாடினால இந்த பால்வாடிக்கு என்ன பண்ணுவானு